ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நான் எப்படி இந்த ஆர்டருக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பணும் அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்க. இது வந்து 18 இன்ச் டின்னுக்கு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து 4 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு பீட் கொடுத்தக்கப்புறமா 3/4 கப் சர்க்கரையை வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி அதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். சுகர் வந்து கலக்கும்போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பீடில் போட்டு கலக்கிட்டு அது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு ஒரு பீட் கொடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆயிரும். இது நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா 1/4 கப் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பீடில் லைட்டாக ஒரு பீட் கொடுத்துட்டு எடுத்துட்டோம்னா போதுமானது. ரொம்ப நீங்கள் போட்டு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கலக்குனிங்கன்னா கேக் ரொம்ப கிறிஸ்பியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேக்கு. அதனால் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இப்போது அடுத்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்து கலக்கிறதுக்கு வந்து நான் 1/2 கப் மில்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இது வார்ம் மில்காக இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்காக எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கலந்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் 3 முறை சளிச்சு எடுத்து அதுக்கப்புறம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து விஸ்கு வச்சு கலக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேட்சில் வச்சு கலக்கும்போது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் விஸ்கு வச்சு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஸ்பேட்சுலா வச்சு கலக்கினேன். அப்போ கரெக்டாக வந்தது. அதனால் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துன்னா ஸ்பேட்சுலா வச்சும் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா ஏர் பபிள் எல்லாம் போயிடும். அப்புறம் கேக் ஹைட் கிடைக்காது. 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 60 மினிட்ஸ் பேக் ஆகிறதுக்கு டைம் எடுத்துச்சு என்னோடய ஓவனில். உங்களோட ஓவனில் என்ன டைம் எடுக்குமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்டு தான். என்னோடய விப்பிங் க்ரீம் இருக்கிற ஸ்வீட்னஸ்க்கு இந்த 4 டேபிள் ஸ்பூன் வந்து கிரானுலேட்டட் சுகரை நல்லா பவுடர் பண்ணி நான் எடுத்துக்குவேன். உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இது வந்து பீட் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த சுகர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் க்ரீமை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனதுமே பீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சில்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா ஸ்ட்ரிப்பிக்ஸ் கிடைக்காது. அதனால் நல்லா சில்லுன்னு இருக்கும்போதே நல்லா பீட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரமாகவே ஸ்ட்ரிப்பிக்ஸ் கிடச்சிரும். நல்லா பீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்பேச்சுலாவில் எடுத்தாலும் அது கீழே விழுகாது. அந்த பவுலில் வந்து நீங்கள் தலைகீழாக கம்பினாலும் அது கீழே விழுகாது. அப்போ வந்து அது வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு இப்போது ஆனதுக்கப்புறம் அது மேலே ஒரு கிளிங் டேப் போட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்து வேணுங்கிற அளவுக்கு வேணும்போது எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பேஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஹைட்டாக கிடச்சிருந்தது. இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்க லேயர் இது, அதை வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணுறதுல தான் கேக்கோட ஷேப்பே இருக்குது. நீங்கள் பார்த்து நல்ல லைனாக கரெக்டாக கட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் மாறி இது பண்ணாலும் கேக் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் வந்து கொஞ்சம் கீழே ஏற்றமாக இறக்கமாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 9 இன்ச்சு வந்து பேஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த கீழ் மேலே இருக்கும் இல்லையா அந்த ஃபஸ்ட் லேயர், அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது வச்சு அதுக்கு மேலே வந்து நான் இதை வந்து சுகர் சிரப்பில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து அதை வந்து நான் சோப் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் போட்டுட்டு சாக்லேட்டு இப்போ நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் லேயர் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் லேயருக்கு மேலே வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து டார்க் சாக்லேட்டை வந்து துருவி போட்டுக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து ரெகுலராக எங்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுற அந்த ரெசிபி இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் உங்ககிட்ட இதை ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ வந்து மீதி இருக்கிற க்ரீமும் போட்டு நான் வந்து அந்த டாப்பு
சும்மா ஒரு க்ரம் கோட்டு கொடுத்துக்கிறேன். க்ரம் கோட் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மெயின் கோட் கொடுத்தீங்கன்னா நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது அந்த கேக்கு. இதெல்லாம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது. இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. 300 ரீச் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களால் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.